யாரெல்லாம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொமோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கிற ஃபேமிலி யாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சேரனுக்கு "நீ நெனச்சு வந்த காரியம் கூடிய சீக்கிரம் கைகூடும்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுமே வானதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாண்டிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள சொல்றாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான ஷாக். பார்த்துக்கோ, நம்ம இல்லன்னு தெரிஞ்ச உடனே வானதிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எப்படி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. வானதி பரவால்ல, கரெக்டான நேரத்தில யோசிச்சு, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிருச்சு. ஆனா இது உண்மை கிடையாது. எத்தன நாளைக்கு இந்த பொய்ய வந்துட்டு உண்மைன்ற மாதிரி நடிச்சுட்டு இருக்க முடியும். அதனால வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற பேச்சு ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும், இப்போ அனீஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சந்தாவ கூட்டிட்டு போறதுக்கு வர்றாங்க. ஆனா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சந்தாவுக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கி இருக்கிறாங்க. எனக்கு வேற வழியே தெரியாது. சந்தாவ இங்கேயே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சந்தா வந்துட்டு பயங்கரமா அழறாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ சேரன் கிட்ட வந்து நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்குறாங்க. அனீஸ் இருந்துட்டு என்ன சந்தா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசிக்கிறாங்க. சேரன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சந்தாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கிறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குன்னு.